தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலேயும் அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. காலையிலே அவரை தேடுவது மிகுந்த பாக்கியமான ஒரு தருணம் இது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம எல்லாரும் இப்பொழுது கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு தருணத்திற்குள் வந்திருக்கிறோம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். பாடுகிற பாடல்கள், கர்த்தருடைய வார்த்தை, ஜபங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு, இந்த சபை பிள்ளைகளுக்கு பிரயோஜனமான நாளாய் மாற்றும். இன்றைக்கு எங்களோடு பேசும். நீர் பேசுகிற வார்த்தைகள் எங்களை ஆசீர்வதிக்கட்டும், உமக்குள்ளே தட்டி எழுப்பட்டும். நம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கருத்தாய் கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, 2008 ஆண்டிலே மணவாட்டியின் மதியினங்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டேன். அந்த வார்த்தைகளை இன்றைக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று மறுபடியும் ஒளிபரப்பு செய்ய இருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் சில வசனத்தை முதலாவது சொல்லுகிறேன். என்னாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 1 சாமுவேல் 13:13, 2 சாமுவேல் 24:10 ஆகிய வசனங்களை எல்லாம்
நீங்கள் வாசிப்பீர்களானால் அதிலே ஒரு வார்த்தை இப்படி வரும், நான் புத்தியினமாய் செய்தேன் என்பதாக. ஸ்தோத்திரம். கவனிங்க, foolishness, புத்தியினமாய் செய்தேன் என்று முதலாவது ஆரோன் சொல்லுகிறான், நான் புத்தியினமாய் செய்து விட்டேன், நான் ஒரு ஆசாரியனாய் இருந்து புத்தியினமாய் செய்து விட்டேன். 1 சாமுவேல் 13:13 சவுல் கர்த்தரால் தோற்றுவிக்கப்பட்ட ராஜாவாய் இருந்து அவன் சொல்லுகிறான், ஐயோ கர்த்தர் என்னை ராஜாவாக்கினார், நானோ புத்தியினமாய் நடந்து கொண்டேன். 2 சாமுவேல் 24:10 பாருங்கள். தாவீது சொல்லுகிறான், ஐயோ ஜனங்களை நான் தொகையிட பண்ணி புத்தியினமான ஒரு காரியத்தை நான் செய்து விட்டேன் என்று சொல்லுகிறார். கவனிங்கள், ஆரோன், சவுல், தாவீது இவர்கள் எல்லாம் தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள். அதான் முக்கியம். இவர்கள் எல்லாம் விசுவாச மக்கள் அல்ல. விசுவாச மக்களை அடக்கி ஆளக்கூடியவர்கள் நான் சொன்னவர்கள் எல்லாம். இவர்களே தங்கள் வாழ்க்கையில் புத்தியினமாய் நடந்து கொண்டார்கள், புத்தியினமான காரியத்தை செய்து கொண்டார்கள். ஆகவே அவர்களுக்கு வர இருந்த விசேஷங்களை இழந்து விட்டார்கள், மேன்மைகளை இழந்து விட்டார்கள். இன்னும் நெடுநாள் ஊழியம் செய்திருக்க கூடும் ஆரோன், இன்னும் நெடுநாள் ஊழியம் செய்திருக்க கூடும். அவன் புத்தியினத்தினால் அவனுடைய ஊழியம் நின்று போய்விட்டது. சவுல் புத்தியினமாய் நடவாதிருந்தால் இன்னும் அவன் ஆண்டவருக்கு பல அதிகாரங்களில் அவன் இடம் பெற்றிருக்க கூடும். அவன் செய்த புத்தியினம் அதிகாரங்களில் அவன் சுருங்கிவிட்டான். அவனுடைய ஊழியங்கள் குறைந்து விட்டது. அவன் ராஜாங்கம் நிலை பெறாமல் போயிற்று. அரசனாகிய தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் நெடுநாள் ஊழியம் செய்தாலும் கூட அவனுடைய ஊழியத்தில் சில கரும்புள்ளிகள் விழுந்து விட்டன. அவன் சொல்லுகிறான், நான் புத்தியினமாய் நடந்து கொண்டேன். இன்றைக்கு இந்த சபை நடுவிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்தவர்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அநேக கால விசுவாசிகளாய் சபையில இருக்கலாம். உங்களை கொண்டு கர்த்தர் எத்தனையோ ஜபங்களை கேட்டிருக்கலாம். உங்களை கொண்டு ஆண்டவர் மகத்துவமான மகிமையான காரியங்களை செய்திருக்கலாம். ஆனாலும் நாம் இடையே சில நேரங்களில் நமக்கு தெரியாமலேயே ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் புத்தியினமாய் நடந்து கொள்வதினாலே நீங்கள் விசேஷமாய் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். யாருக்கு தெரியும்? ஆண்டவர் நீங்கள் மாத்திரம் அந்த புத்தியினத்தை செய்யாதிருந்தால் இன்றைக்கு உங்கள் ஜெபம் பண்ணும் பொழுதே பிசாசுகள் நடுங்கக்கூடிய அளவிற்கு இன்னும் கூட உங்களை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கலாம். உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் இன்னும் கூட அநேகருக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருந்திருக்க கூடும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரகாசிப்பதற்கு முடியாததற்கு காரணம் இடையிடையே ஏற்பட்ட புத்தியினம், மதியினமே. நீதிமொழிகள் 22:15 சொல்லுகிறது, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், தண்டனையின் பிறப்பு அதை அகற்றும் என்று வேதத்தை வாசிக்கிறோம். அப்போ அந்த புத்தியினம், மதியினம் என்ற வார்த்தையில ஒரே வார்த்தை தான், foolishness என்பதுதான். அது வெளியே தெரியாது, அது உள்ளத்தில் என்ன செய்திருக்கும்? ஒட்டி இருக்கும். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும். அது ஸ்கேன்ல கூட தெரியாது, சிடி ஸ்கேன்ல கூட அது தெரியாது. அது உள்ளுக்குள்ள ஒளிந்திருக்கும். சில வியாதி எல்லாம் அப்படியே அணுக்களுக்குள்ள எலும்புகளுக்குள்ளலாம் இருக்கும், தெரியாது. டாக்டர் சொல்வார் நார்மலா தான் இருக்குன்னு. டாக்டருடைய அந்த ஸ்டெத்தஸ்கோப்புக்கு அது தெரிய வராது. டாக்டர் வைத்திருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்க்கு அந்த வியாதி தெரிய வராது. அது உள்ளுக்குள்ள கிடக்கும். சோத்திரம். அதுபோல தேவனுக்கு பிரியமில்லாத நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்லா ஆராதனை பண்ணுவாங்க, நல்ல அபிஷேகத்தில் பண்ணுவாங்க. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில எங்கேயோ அவங்க இடிபட்டுட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாது, நல்லா தானே ஜெபம் பண்றேன், நல்லா தானே இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த மாதிரிலாம் வருது, நான் உண்மையா தானே இருக்கேன், தெரியாது. எங்கேயோ ஒட்டி இருக்கு. நீங்கள் அதற்காக ஒரு ஸ்பெஷல் ஃபாஸ்டிங் பிரேயர் போடணும். அதுக்காக உங்க வேலையை ஒரு நாள் லீவ் போடணும். கூடுமானால் 3 நாள் லீவ் போடுங்க. அப்பதான் ஒட்டி இருக்கிறது அந்த மதியினம் வெளிப்படும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இவ்வளவுதான் போல இருக்கு, ஆண்டவர் உங்களை இவ்வளவுதான் பயன்படுத்துவார் போல இருக்குன்னு சொல்லி மதியினங்களோட நீங்கள் இருக்கிறதுனாலே நீங்கள் கர்த்தருக்கு பூரணமாய் பயன்பட முடியாது இருக்கிறீர்கள். உங்களுடைய வளர்ச்சிக்கு இன்னும் நீங்கள் வளர்ந்திருக்க வேண்டும்.
உங்கள் ரட்சிப்பின் கால அளவுக்கு நீங்கள் இன்னும் பெரியவர்களாய் மாறி இருக்க வேண்டும். எங்கோ மதியினம் ஒட்டி இருக்கிறது. இன்றைக்கு ஆவியானவர் அதை வெளிப்படுத்துகிறார். நான் உன்னத பாட்டின் புஸ்தகத்திலிருந்து மணவாட்டியின் மதியினங்கள் என்கிற தலைப்பில் உங்களோடு பேச விரும்புகிறேன். 7 குறிப்பு வேகமா சொல்ல போறேன் பாருங்க. இப்பொழுது மணவாட்டியின் மதியினத்தை பற்றி நான் பேச போகிறேன். அந்த மதியினங்களை நீங்கள் புரிந்து கொண்டு நான் சொல்ல போகிற இந்த மதியினங்கள் உங்களுக்குள் ஒட்டி இருக்கின்றனவா என்று ஆராய்ந்து பார்த்து சபை ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்து கரங்கட்டி துதிப்பார்களாக. ஸ்தோத்திரம். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடாதீங்க. உலக பிரகாரமான நன்மையில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு வரலாம், பட் ஸ்பிரிச்சுவாலிட்டியில உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு வரக்கூடாது. பரிசுத்தமாகிறவன் இன்னும், நீதி செய்கிறவன் இன்னும் பலத்தின் மேல், சொல்லமோ கிருபையின் மேல். ஆமா, நிறுத்திடக்கூடாது. குற்றம் இல்லாமையினாலே என் கைகளை என்ன செய்கிறேன்? இன்னும் சுத்தப்படுத்திக் கொள்ளுகிறேன். என்னை பலிபீடத்தை சுற்றி சுற்றி வருகிறேன். இவ்வளவுதான் சொல்லக்கூடாது. ஐ அம் ஆல் ரைட் சொல்லக்கூடாது. இன்னும் நான் வளர வேண்டும். இன்னும் எனக்கு தெரியாமலே எனக்குள் சில மதியினங்கள் ஒட்டி இருக்கக்கூடும். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நமக்கு தெரியாமலே தடுத்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட செய்தியின் வழியாக ஆண்டவரை உணர்த்துகிறார். நீங்க எத்தனை வருஷம் விசுவாசியா இருங்க, எத்தனை வருஷம் தேவ பிள்ளைகளா இருங்க, அது பெருசு இல்லை. ஆனால் மதியினங்கள் ஒட்டி இருக்கின்றனவா என்று பார்ப்போம். சில பிள்ளையுடைய தவறு பார்வையில தெரியும். சில பிள்ளைங்க அண்டர் கிரவுண்ட்ல தவறு பண்ணுவாங்க, தெரியாது. ஒரு இடத்துல யோபு சொல்லுகிறார், ஒருவேளை என் பிள்ளைகள் இருதயத்திலே கர்த்தரை தூஷித்திருப்பார்களோ என்று எண்ணினான். ஒருவேளை அப்படின்னு எண்ணினான். அப்போ எதிரில் பார்த்தா யோபுவின் பிள்ளைகள் she is very perfect, ஆனால் உள்ளத்தில் அவர்கள் தூஷித்திருப்பார்களோ என்று எண்ணினான். அதுபோல நல்லாதான் ஜெபம் பண்றேன், நல்லாதான் பண்றேன், ஆனா இன்னும் எனக்குள்ள ஏதாவது இருக்குமோ என்று யார் தங்களை ஆராய்கிறார்களோ அவர்கள் தேவனால் பயன்படுத்தப்படுவார்கள். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. மணவாட்டியின் மதியினங்கள் நம்பர் 1. உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு மணவாட்டி தான், ஆனால் இந்த மணவாட்டிக்குள் சில மதியினங்கள் இருக்கின்றன. உன்னத பாட்டு 3:1 நான் வாசிக்கிறேன். ராக்காலங்களில் என் படுக்கையில் என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. மணவாட்டி யாரை தேடுகிறாள்? சத்தமாய் சபை சொல்வதாக சொல்லுங்க. மணவாட்டி யாரை தேடுகிறாள்? ஆனால் அதில் ஒரு மதியினம் இருக்கிறது. நான் படுக்கையிலே தேடினேன் என்று சொல்லுகிறாள். இது மணவாட்டியின் மதியினம். மைனர் மிஸ்டேக், ஆனால் அது மேஜர் மிஸ்டேக் வழி நடத்தும். பிரைஸ் தி லார்ட். தேடுவது ஆத்தும நேசரைத்தான், தேடுகிற விதம் சரியில்லை. சபை புரிந்து கொண்டீர்களா? தேடுகிறது கர்த்தரை, ஆனால் தேடும் விதம் சரியில்லை. ஆனால் அநேகர் ஜெபிக்கிறார்கள், ஜெபிக்கிற விதம் சரியில்லை. அநேகர் ஊழியம் செய்கிறார்கள், ஊழியம் செய்கிற விதம் சரியில்லை. அநேகர் சபைக்கு வருகிறார்கள், சபைக்கு வருகிற விதம் சரியில்லை. அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கை செய்கிறார்கள், ஆனால் விதம் சரியில்லை. ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், ஜெபிக்க வேண்டிய விதமாவது. யோசிச்சு பாருங்க, மணவாட்டியினுடைய மதியினம் என்ன? சிரமப்படாமலேயே இயேசுவை தேட நினைக்கிறார். இட்ஸ் வெரி ரொம்ப ஒரு பார்க்கிறது சின்ன தவறு, ஆனா பெரிய தவறு. கவனிக்கணும். சிரமப்படாமலேயே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். மெத்தையை விட்டு இறங்காம, தூக்கத்தை விட்டு இறங்காம, அந்த சொகுசான படுக்கை விட்டு இறங்காம, சொகுசான வாழ்க்கையிலேயே கடவுளை கண்டுகொள்ளணும். ஈஸியா கர்த்தரை ரீச் பண்ணணும், ஈஸியா வல்லமையை பெறணும், ஈஸியா ஆவியின் வரங்கள் கிரியை செய்யணும். எப்படி முடியும்ன்ற, எப்படி முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆத்தும நேசர் எனக்கு தென்படன்னு அலறியே, நீ எடுத்த முயற்சி என்ன? நான் இவ்வளவு காலம் வர ஏன் இந்த ஜெபம் கேட்கப்படவில்லை என்று கர்த்தரை குறை சாட்டுகிறாயே, நீ எடுத்த முயற்சி என்ன? எவ்வளவு எஃபர்ட் எடுத்த நீ? எவ்வளவு முயற்சி எடுத்தாய்? எவ்வளவு எஃபர்ட் எடுத்த நீ? பாடுபட்டாய்.
படித்தாயா, உழைத்தாயா, கண்ணீர் சிந்தினாயா, முழங்காலை முடக்கினாயா, முழங்கால் தேய்ந்ததா, உபவாசித்தாயா, வயிற்றை ஒதுக்கினாயா, கர்த்தரை தேடுவதற்கு நேரத்தை அதிகப்படுத்தினாயா, வேதத்தை நேரம் எடுத்து வாசித்தாயா, கர்த்தருக்காக உன் சொந்தங்களை நீ ஒதுக்கினாயா? என்ன எஃபர்ட் எடுத்தீங்க? ஈஸியா ரீச் பண்ண நினைக்கிறோமே ஸ்பிரிச்சுவாலிட்டிய. ஒரு கோடீஸ்வரன் ஆகணும், வாழ்க்கையில உயர்னா ஈஸியா வந்துருமா? உழைக்கிறோம்ல, காலெல்லாம் உழைக்கிறீங்கல்ல, அங்க ஓடுறீங்க, இங்க ஓடுறீங்க, அத்தை சாடுறீங்க, இத்த சாடுறீங்க, வானத்தை வில்லா விலைக்கு நினைக்கிறீங்க, எல்லாம் நல்லது. ஆனால் ஆவிக்குரிய காரியத்துல என் ஜெபம் கேட்கப்படல, கர்த்தருக்கு தென்படல, எனக்கு வெளிப்படவே இல்லை, எல்லாமே அப்படியே போதுன்னு சொல்றீங்க. என்ன எஃபர்ட் எடுத்த? எல்லாரும் நல்லா இருக்காங்க, எனக்கு தான் வந்து வந்து வெடியுது எல்லாம் அப்படி என்று சொல்லி கர்த்தரை ரொம்ப உதாசீனப்படுத்தி பேசுறிய மனவாட்டியே. உன் மதியம் என்ன தெரியுமா? நீ தேடுகிறாய், ஆனால் சொகுசிலேயே தேடுகிறாய். அதுவும் மதியினம் அல்லவா? அப்படியே சுகமா வேர்க்க கூடாது, கஷ்டப்படக்கூடாது. எல்லாம் சபையில பாஸ்டர் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கணும். ஒரு ஊழியனா சில கஷ்ட நஷ்டம் வரும், சில இடர்பாடுகள் வரும். எல்லாமே ஈஸியா தான் நான் வருவேன், வரலன்னா வரமாட்டேன். அதை அனுப்புனா வருவேன், அனுப்பாட்டினா வரமாட்டேன். சௌகரியம் பண்ணீங்கன்னா வருவேன், சௌகரியம் எல்லாம் வரமாட்டேன். அப்படின்னா என்ன எஃபர்ட் எடுக்கிறீங்க? என்ன முயற்சி எடுத்தீங்க? உங்களை நீங்க விரும்புறீங்க, நான் ஜெபம் பண்ண பிசாசு ஓடுறேன், அதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க நீங்க? நான் கேட்கிறேன். நீங்க முயற்சி எடுத்து கர்த்தரை நிறைவேற்றலையா? ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பக்திக்கு ஏதுவாக. சபை சொல்ல வேண்டும் சத்தம் உயர்த்தி, பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண வேண்டும். கைதட்டி கர்த்தரை துதிக்க பார்க்கலாம். சத்தம். அதை நீங்க தீமோத்தேயுல பார்க்கலாம். பவுல் சொல்றார், பக்திக்கு ஏதுவா நீ என்ன பண்ணு? எடுக்கணும். சோத்திரம். கொரிந்து சபைக்கு பவுல் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று சொல்றார். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பிரயாசம் எடுக்கணும், போராடணும், அழுவணும், கதறணும், மாரடிச்சு புலம்பணும். நம்முடைய கண்ணீர் நதியளவாய் வரவிட வேண்டும். நம்முடைய இமைகள் மூடாதபடிக்கு ஜெபிக்க வேண்டும். கர்த்தரால் வல்லமையாய் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு ஊழியரின் சரித்திரத்தை வாசித்தேன். அவர் ஜெபிக்கும் போது தன்னுடைய இமையை இழுத்து வச்சு கட்டிக்குவாராம். ஸ்தோத்திரம். என்ன இது? என்னையும் அறியாமல் தூங்கிவிடக் கூடாது. நான் தூங்கினால் அந்த முள் குத்துவது போல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறார் அவர். என்னையும் அறியாதபடி அப்படியே தூக்க மயக்கத்தை அந்த கண்ணு மூடிட்டு அந்த அந்த கூர்மையான அந்த பின் வந்து குத்தும், உடனே சுதாரித்துக் கொள்வதற்கு. அப்படியெல்லாம் கண் விழித்து ஜெபிச்சதுனாலதான் அந்த பரிசுத்தவான்களை வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்தினார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம். ஓரல் ராபர்ட்ஸ் என்கிறவர் எத்தனையோ மரித்த சடலங்களை உயிரோடு எழுப்பினார். அப்படி அனுபவத்தை சொல்லும் போது அவர் ஜபம் தானே நேர்முழங்கால் தான் படிக்குவாராம். அரை முழங்கால், முக்கா, கால், கோட்டெல்லாம் கிடையாது. அவர் முழங்கால் படிட்டு அந்த தரைய குழி குழியா இருக்குமா. ஒருத்தர் கேட்டார்கள், வெற்றியின் ரகசியம் என்ன? என் ரூம்ல வந்து பாருங்க, குழி குழியா கிடக்கு, அதுதான் என் வெற்றியின் ரகசியம்னு சொன்னாராம். வெளியில வந்து அவங்க ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. சும்மாவா நடக்குது? எஃபர்ட் எடுத்தாங்க, முயற்சி பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க, சரத்தை ஒடுக்கினாங்க. அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. முயற்சி எடுக்கிற உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். கைதட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. என்னமா முயற்சி எடுத்தீங்க? என்ன பிரதர் முயற்சி எடுத்தீங்க? சும்மா வரீங்க, ஞாயிற்றுக்கிழமையா வருவீங்க, ஒரு ஊழியத்துக்கு சொன்னா கூட கையத்துக்கு சொன்னா போலாமா போகக்கூடாதா? பாஸ்டர் தொடர்ந்து போக சொல்றாரே, கிட்டையில நம்ம சிக்கிடுவோமோ, தட்டிடுவோமோ, அப்புறம் போலனா அதுக்கும் ஒரு வார்த்தை வரும். என்ன போனீங்க போலையன்னு கேட்பாரு. என்னத்துக்கு? பொதுவா ஆப்சன்ட், ஃபுல்லா ஆப்சன்ட் ஆயிடுவோம். ஈஸி மெத்தட், ஈஸி மெத்தாடிக்கல் தான் நமக்கு தெரியும். எப்படி நழுவலாம்? கழுவுன மீன்ல நழுவியும், அதெல்லாம் சொல்லுவீங்க. நழுவலாம், தொடர்ந்து செய்ய முடியாது. என்ன ஊழியனா ஏதோ பிபிஎஸ் சொல்றீங்களா, வந்து நடத்துவோம் வருஷத்துக்கு ஒரு முறை.
அதுக்காக நெடுங்கடையா இதே பொழப்பான எப்படி அப்படின்னு கேட்டா உன்னை கத்த நீ அப்படியே தான் இருக்கும். மணவாட்டியினுடைய மதியம் என்ன? படுக்கையிலேயே என்ன செய்ய விரும்புகிறார், தப்பு. இரண்டாவது மதியம் உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், காணவில்லை. இரண்டாவது என்ன மதியினோ? தேடக்கூடாத இடங்களில் எல்லாம் இயேசுவை தேடுகிறாள். தேடுவது நேசரை, ஆனால் அதோட இடமோ நகர வீதி தெரு. அங்கே ஆண்டவர் முகாமிட்டு தங்கியிருக்கிறாரு. நகர வீதிகள் தெருக்களிலே திரிந்து யாரை தேடுறாங்களா? பிச்சைக்காரனை தேடுறது போல ஆண்டவரை தேடுறது. ஆனா தெருவில் இருப்பாரா வீதியில் இருப்பாரா அப்படின்னு தெருவிலும் வீதியிலும் இந்த அம்மா தேடுதான். தேடுறது நேசரதான். மதியம் கொஞ்சம் கவனிங்க சார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேடக்கூடாத இடங்களில் அநேகர் தேடுகிறார்கள். அநேகர் தேடுகிறார்கள். அந்த விதங்களில் தவறு இருக்கிறது. பிரதர் சிஸ்டர், நீ ஜெபிக்கிறாய், தேடுகிறாய், ஆனால் தேடும் இடம் சரியில்லை. பைபிள் சொல்றது கண்ட இடம் எல்லாம் பலி செலுத்தாதபடி எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் சொன்னார், ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்னு சொன்னார். அல்லேலூயா. என்ன அர்த்தம்? நீயும் நானும் சந்திக்க வேண்டிய இடத்தில் நீ இல்லவே இல்லை. எங்க போனாய்? ஆதாம் இருக்கிற இடம் எங்கன்னு ஆண்டவர் தெரியாதா? ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், ஆதாமே நீ எங்க இருக்கிற அப்படின்னு அர்த்தம். நான் இங்குதானே நீ தேடி வர வேண்டும். நீ எங்கே இருக்கிறாய்? ஞாயிற்றுக்கிழமை ஆனா சபையில இல்லாம நீ வேற எங்கனா இருந்தா அந்த விதம் சரியில்லைன்னு சொல்றேன் நானு. கர்த்தருடைய நாள் நீ சபையில தான் இருக்கணும். கர்த்தருடைய நாள் சபையில தான் நீ அடைக்கலமா உள்ள வரணும். வேலை இல்லாத பொழுது ஞாயிற்றுக்கிழமை வருவது முக்கியமான சொந்தக்காரங்களோ வேலையை வந்துட்டா ஞாயிற்றுக்கிழமையை நீ நிறுத்தி விடுவாயானால் நீ ஒரு வளர்ந்த விசுவாசி இல்ல, குழந்தைத்தனமான விசுவாசி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இடையில எங்கும் போலாம் வரலாம், ஆனால் கர்த்தருடைய நாளை நீ எப்படி முக்கியப்படுத்துகிறாய் என்பது மிக முக்கியம். ஆகவே ஆண்டவரை நீ தேட வேண்டும். புண்ணிய ஸ்தலங்களிலே அவரை தேடுவதனால் பலன் இல்லை. காடு மலைகள் என்று அங்கும் இங்கும் திரிவதனால் என் தேவன் தென்பட மாட்டார். ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற இடத்தில் அவரை தேடுவாயானால் நீ அவரை கண்டுகொள்வாய். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் தேடுகிற விதம் சரியா என்று பார். ஸ்தோத்திரம். எங்க அந்த அம்மா தேடுது? ரோட்லயும் தெருவுலையும் தேடுது. ஸ்தோத்திரம். அப்படியே தேடணும் ஆண்டவரே. நாம் ரோட்டு பிள்ளையா இருக்க கூடாது, வீட்டு பிள்ளையா இருக்கணும். ரோட்டிலே அலைந்து திரிகிறவர்களா இருக்க கூடாது, கூடாரவாசியா இருக்க வேண்டும். அலைந்த திரிந்த இயேசு ஆஸ்வதிக்கப்படவில்லை, கூடாரத்தில் தங்கியிருந்த யாக்கோபு ஆஸ்வதிக்கப்பட்டான். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசா வனசஞ்சாரியும் வேட்டைக்காரனுமாய் இருந்தான், ஆனால் யாக்கோபோ குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். அவரை தேடுகிறவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. எங்க தேடணுமோ அங்க வரணும். அப்படியே ரவுண்ட் அடிக்கூடாது. ஸ்தோத்திரம். நீங்க சொல்ற எக்ஸ்கியூஸ நான் ஒருவேளை ஏத்துக்கலாம், கர்த்தர் ஏத்துக்குவாரா எக்ஸ்கியூஸ? ஏத்துக்குவாரான்னு கேட்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நடத்தப்படுற அவர் தான். ஆகவே அவரை கருத்தாய் தேடுங்கள், ஏனென்றால் அவர் உங்களை தேடி வந்த தெய்வம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகனானே நான் அப்பா பிதாவே என்னழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார்.
என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். கொஞ்சம் கவனிக்கணும். இந்த அம்மினி நகரத்திலே திரிகிற காவலாளர்கள்ட்ட போய் நேசரை கண்டீர்களான்னு கேட்டுக்குது. கண்டோமா காணலையான்னு ஒண்ணுமே அந்த காவலாளர் சொன்னதா பைபிள்ல இல்லை. 3ஆம் வசனத்துல கேள்வி இருக்கு, பதிலத்தான் காணோம். நான் தேடி தேடி பார்க்கிற பதில் இல்லை. நேசரை கண்டீர்களா என்று இந்த அம்மா கேட்டுச்சு, மணவாட்டி அம்மா கேட்டுச்சு. ஆனா 4ஆம் வசனத்துல அந்த பதில் இல்லை. வேற சாப்டர் வருது 4ஆம் வசனத்துல. 3ஆம் வசனத்துல கேள்வி உண்டு, பதில் இல்லை. கொஞ்சம் கவனிக்கணும். நான் அந்த இடத்துல என் கண்களை வெளிச்சம் போட்டு பார்க்கிறேன். 3வது ஒரு குறிப்பு சொல்லட்டுமா? பதில் இல்லாத இடங்களில் மணவாட்டி நேசரை தேடுகிறாள். இது மதியீனம். சார், பதில் இல்லாத இடத்தில் மணவாட்டி தேடுற ஆண்டவரை ப்ளீஸ். நீங்கள் ஒரு ஆர்சி பீப்புளா இருந்தால் நான் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆக பேசுகிறேன், மறைத்தல்ல, சத்தியத்திற்காக பேசுகிறேன். அங்க பதில் இருக்கிறதா? பிரதிஷ்டை இல்லாத பாஸ்டர், சத்தியத்தை தெரியாத நிலையில் உள்ள போதகமார்கள், சாமியார்கள், குருமாரர்கள், ஆத்துமபாரம் இல்லாதவர்கள், ஒரு விசுவாசியினுடைய ஆத்தும கண்ணீரை தெரியாதவர்கள், வசனத்தை பகுத்து சொல்ல தெரியாதவர்கள், கர்த்தரை காண்பித்துக் கொடுக்க தெரியாத ஆட்களிடத்தில் எல்லாம் நீங்கள் இயேசுவை கண்டீர்களா என்று கேட்டால் அவர்களுக்கு என்ன பதில் தெரியும்? ஒரு முறை ஒரு அப்பாவும் மகனும் திருவள்ளூர் பஸ்ல உட்காந்து பிரயாணம் பண்ணாங்களாம். எல்லா திருவள்ளூர் பஸ்ல திருவள்ளூர் போட்டோ மாட்டிருப்பாங்க. பையன் குறும்புக்கார பையன் அப்பப்ப கேள்வி கேட்பான். இன்னைக்கு இருக்கிற காலத்து சின்ன பிள்ளைங்க பாருங்க, டேடி அது என்ன, மம்மி இது என்ன, மம்மிக்கே அது விலைக்கு சொல்ல தெரியாது. இன்னைக்கு பெற்றோர்கள் சொல்றவங்க சொல்ல தெரியலையா, அப்புறம் சொல்றான் கண்ணான்னு சொல்லி தெரிஞ்சிட்டு வந்து பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க. பிள்ளை சின்ன பிள்ளை தானேன்னு சொல்லி தப்பு தப்பா சொல்லி கொடுத்தீங்கன்னா தப்பு தப்பாவே விளங்கிக்கும். பெற்றோர்கள் கவனிக்கணும். அந்த சின்ன பிள்ளை கேட்டான், அப்பா அப்பா இந்த பஸ்ஸில் போய் யாரையோ ஒரு தாத்தா மாட்டி வச்சுக்கிறாங்கப்பா, இவங்க யாருப்பான்னு கேட்டான். அப்பாவுக்கு அவர் திருவள்ளுவர், அவர் யாரு என்ன ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும். அவர் சொன்னாரு, அவர் தான் இந்த பஸ்ஸுக்கு ஓனர், அவர் தான். அவருக்கு தெரிஞ்ச விளக்காதான், பஸ் ஓனர் அவரு. ஆகவே பஸ் அவர் என்ன செஞ்சு வச்சிருக்காங்க, மாட்டி வச்சிருக்காங்க. பையன் அதோட நிறுத்தல. அடுத்த கேள்வி கேட்டான், சரிப்பா பஸ் ஓனர் ஏன் சட்டை போடாம உட்காந்துருக்காங்க? அடுத்த கேள்வியா? இப்போ அடுத்தது என்னடா பையன் இப்படி கேட்பான்னு அவருக்கு தெரியல. அவர் சொன்னாரு, பஸ் ரொம்ப நஷ்டத்துல போகுது, நஞ்சி நொஞ்சி போய் உட்கார்ந்துருக்கிறான்னு சொல்லிட்டேன். பஸ் எங்க போதான் நஷ்டத்துல போகுது, வாங்கி போடவே என்ன இல்லை, சட்டம் இல்லை, அதனால நஞ்சி நொஞ்சி போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. எவ்வளவு சூப்பர் விளக்கம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. அவர் சட்டை போடாம இல்லையா, அவர் நெஞ்சு நொஞ்சியும் போய் இல்லை, அவர் பஸ் ஓனரும் இல்லை, அவர் யாரோ. பதில் இல்லை அவங்க அப்பா கிட்ட. பதில் இல்லாத ஆளுகிட்ட பதில் கேட்டா இந்த மாதிரி தான் குண்டக மண்டகமான பதில்கள் வரும். அதை கேட்டவன் எப்படி அறிவில் தேறுவான்? அல்லேலூயா. வேதத்தை போதிக்கிறவருக்கே வேதம் தெரியவில்லை என்றால் அவருக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி வசனத்தில் வளர முடியும்? ஆகவே தான் ஆவிக்குரிய சபையிலே உட்கார்ந்து அமர்ந்து வசனத்தை கேட்டு அதில் வளருகிறவர்கள் பாக்கியவான்கள். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. எங்க தாத்தா எங்க முப்பாட்டா எல்லாம் வழி வழியா இருந்தோம், அதனால நாங்களும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது, நாம் குழந்தைகளா இல்லாமல் பலமான ஆகாரங்களை உண்ணத்தக்கவர்களாய் நாம் வளருகிறவர்களுக்கு ஏதுவா இருக்க வேண்டும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற பெரியவங்க ஒரு சில ஆலோசனை நமக்கு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா விதத்திலும் அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல தெரியாது. எல்லா இடத்துல ஆலோசனை சொல்றவருக்கு இயேசு கிறிஸ்துவால மாத்திரம் தான் முடியும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. அல்லேலூயா. தயவு செய்து உங்க வீட்டுல ஆவிக்குரிய போர்வையை போத்திக்கிட்டு வர எல்லாரையும் உங்க வீட்டுல சேர்க்காதீங்க. அன்பாய் சொல்லுகிறேன்.
நிறைய பேர் இல்லைங்க அவர் பைபிள் எடுத்து வந்துட்டாருங்க அதனால உள்ள சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட தேவையில்லாத காரியத்தை எல்லாம் உண்ட வசனத்தை புரட்டி பரட்டி பேசி இருக்கிற விசுவாசத்தை கெடுத்துட்டு போயிறாங்க. சபையே, ஆவியை பகுத்தறிகிற வரத்தை கேட்டு வாங்கிக்கொள். இந்த காலம் பொல்லாத காலம். துருபதேசங்கள் விதைக்கிறார்கள். நல்லா ரட்சிக்கப்பட்டு ஸ்டாண்டர்டா வாழ்ந்துட்டு இருக்கிறாளெல்லாம் போய் கெடுக்கிற. நீ எடுத்த ஞானசாலம் சரியில்லை, நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறது சரியில்லை, நீ இப்படி பண்ணு சரியில்லை அப்படி பண்ணு சரியில்லைன்னு சொல்லி நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற ஆளை கெடுத்து, குடும்பத்தை கெடுத்து, பிள்ளையுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து. காரணம் என்னன்னா, நம்ம சொல்ற சத்தியத்துல கொஞ்சம் கடிமையான தன்மை இருக்கு, கண்டிதம் பண்றது இருக்கு. கொஞ்சம் அந்த செய்தியில திட்டுவோம், கொட்டுவோம், தேவையான குத்துவோம், இன்னும் தேவையான கத்தி போட்டு அறுத்து அறுவை சிகிச்சை கூட பண்ணுவோம் உங்க நலனுக்காக. ஆனா துருபதேசத்தை சொல்றவங்க கொழ 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 வள 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 நல 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 அப்படி எப்படி பண்ணலாம், அத்தை வேணாலும் பண்ணலாம், சினிமா பார்க்கலாம், கெட்டதை மறைச்சிடலாம். யாரு சொன்னது கத்தர் எல்லாரும் நரகத்துல போடுவார் அப்படிலாம் இல்ல. அவர் இரக்கமும் உருக்கமும் உள்ள தேவன். அவர் எப்படி இந்த உலகத்துல அழிப்பார் அப்படிலாம் இல்ல. பெந்தகோஸ்தேக்கார வேலை கிடையாது, எப்படி வேணாலும் அனுபவிக்கலாம். ஆண்டவர் அவர் இந்த உலகத்தை அழிப்பாரு, இந்த உலகத்தை அழிக்க அவர் மாட்டாரு. இதே தான் பரலோக மாத்தி இங்கத்தான் நம்ம இருக்க போறோம். கேட்கறது எப்படி இருக்குது, கலகலப்பா உலகலப்பா இருக்கு. அடேங்க அப்பா, அங்க போய் உட்கார்ந்தவனே அத்தை இது பண்ணு இத்தை இது பண்ணுன்றாங்க. இது சூப்பரா இருக்குது. இவ்வளவு தூரம் இருந்தா போதாதாமே, இவ்வளவு இருந்தாலே போதுமாமே. 12 மணி போட்டு 12 மணி வரைக்கும் போட்டு ரப்பா போட்டு அறுக்குறாங்களே அங்க. இங்க ஷார்ட்டா முடிஞ்சிருத. அங்கெல்லாம் வந்து இவ்வளவு நேரம் 1 மணி நேரம் போட்டு அப்படியே அறுத்து தள்ளுறாங்க. அங்க இங்க அரை மணி நேரத்துல தான் கடவுள் உங்களோடு இருப்பாராக அப்படின்ட்டு இப்படி ஒரு பெரிய சிலுவையை போட்டு அப்பி போய் வாருங்கள் திருப்பலி முடிந்தது. என்ன அங்கேயே போய் முடிக்கிறீங்க? ஏன்னா பெரும்பான்மையான அங்கத்தான முடிக்கிறாங்க. சில ஆட்கள் ரசிக்கப்பட்டாலும் கூட சபையில் வந்தனே அது மாறல, புத்தி அதே போல உச்சரிப்பு மாறல. ஆபிரகாம் இருக்குது, அபிரகாம் ஏதாவது சொல்ல வேண்டியது. பைபிள் அப்படிலாம் இல்லை. இவங்களே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண தயவு செய்து, நான் யாரையும் குறைச்சு சொல்ல, யாரா இருந்தாலும் சரிதான். சத்தியம் சத்தியமே. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. எங்க ஒரு மனுஷனுக்கு அவன் சொல்ற உதவி அவன் காலில் விழுந்து கூட செய்யலாங்க. சத்தியத்தை நான் விற்க முடியாது. சத்தியத்தை அடகு வச்சுட்டு நான் ஒருத்தருக்கெல்லாம் பேசி இன்னொருத்தவங்க நான் பாலிஷ்லாம் போட முடியாது. வேதமே நமக்கு வெளிச்சம், வேதமே நமக்கு சத்தியம், வேதமே நமக்கு வழிகாட்டி. கவனிங்க, அப்படியே போறோம், அலுங்காம குலுங்காம அப்படியே சேர்ல அப்படியே உட்காந்து நாங்கள் இன்றைக்கு பூசை கண்டு வந்தோம் அப்படி என்று அப்படியே பாலிஷா அப்படி உட்காந்து போட்ட லிப்டிக் கலையாம, போட்ட பவுடர் கலையாம, கட்டிட்டு போன பட்டு புடவை சுருங்காம, போட்டுட்டு போன அந்த ஜுவல்ஸ்ல வேர்வை கூட படாம அப்படி அம்மனம் அப்படியே அங்கினியா போய் அங்கினியா வர்றதுக்கு இது இடம் கிடையாது. இது விடுதலையாய் துதித்து ஆராதித்து தன் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் ஊற்றி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு புலம்பலோடு ஆராதிக்கிற இடம் இது. இது ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு நாங்க சர்ச்சை விட்டு வெளியே போனா நாங்களும் ரிசர்வ் டைப்பா தான் இருப்போம். நாங்க வெளியில போய் டங்க ஆட மாட்டோம். வெளியில போனா நாங்களும் அமைதியாக எப்படி எப்படி எங்கள் வீட்டில் எவ்வளோ கௌரவமாக மேன்மையாக நடந்துக்கும். எங்கள் திருவிழா பார்த்து நாங்கள் எங்கே போகிறோம் எங்கே வரணும் யாருக்குமே தெரியாது. எங்கள் திருவிழா சொல்லுவாங்க, நல்லா விதவிதமாக ட்ரெஸ்ஸு போட்டு எங்கே போகிறாங்களோ எங்கே வர இவங்க கூட நாங்களும் சேர்ந்தலான்னு இருக்கிறோன்னு வந்து சேருங்க, யார் வேணான்னா அவங்கள. ஆனால் இங்கே வரும்போது எங்கள் வெட்கத்தை விட்டு எங்களுடைய தகுதியை நாங்கள் விட்டு நாங்கள் மெய் மறந்து கர்த்தரை ஆராதிப்போம், மெய் மறந்து கர்த்தரை துதிப்போம். படிப்பு சபைக்கு வெளியே, நான் வேலையில ஒருவேளை எஜுகேட்டட், ஒருவேளை நான் பச்சை கையெழுத்து போடுறேன், எல்லாம் வெளியே. இங்க வருகிற போது நான் ஒரு சாதாரணமான அடிமை, தேவனுக்கு முன்னால ஒன்றுமில்லை.
கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அதுவே நான் எதற்காக சொல்றேன், ஏன் சொல்றேன் அப்படின்னா, பதில் இல்லாத இடத்துல எல்லாம் மனவாட்டி போய் நேசரை கண்டிங்களா என்ன அவனுக்கு தெரியும்? நேசரை பத்தி அவன் முன்னமிட பார்த்ததே இல்லை. வேதத்தை அவனே சரியா படிக்கல. அங்க போய் உட்காந்து நீ என்ன வளர முடியும்? அங்கே சாக்குறது. அல்லேலூயா. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற சபையில கொஞ்சம் கண்டிதம் இருக்கும். நாங்க இப்படித்தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். வீட்டு பிள்ளைய திட்டுவோம், உதைப்போம், அதை அடிப்போம், அதை பின்னுவோம், ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம், ஷூ வாங்கி கொடுப்போம், வருஷம் கிறிஸ்துமஸ் ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம். அது ஒழுங்கா போல 2 சாத்தும். ரோட்டு பிள்ளைங்களுக்கு கிறிஸ்துமஸுக்கு ட்ரெஸ்ஸும் கிடைக்காது, வேலை வேலைக்கு சோறும் கிடைக்காது, கண்டிதம் இருக்காது, அதுக்கு குத்து இருக்காது, அதுக்கு நன்மையும் வராது. இங்க குத்தம் இருக்குது, கும்மாளமும் இருக்குது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் சீக்கிரமா நான் முடிக்க போறேன். மணவாட்டின் அடுத்த மதியினம் என்ன? உன்னத பாட்டின் புஸ்தகம் 1:7. என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மதியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகளின் அருகே அலைந்து திரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியது என்ன? யாரும் ஆலயம் சொன்னது அப்படி? கொஞ்சம் கவனிக்கணும். மணவாட்டியின் மதியினம் என்ன? கொஞ்சம் கவனிக்கணும். வார்த்தை கொஞ்சம் நல்லா கவனிக்க. மந்தையின் அருகே அலைந்து திரிகிறவளாய் நான் இருக்க வேண்டியது என்ன? ப்ளீஸ், நான் கொஞ்சம் ஆழமா பேசுறேன், நீங்க கருத்தா செய்தி கேட்டதான் விளங்கும். கவனிக்கணும். வார்த்தை கொஞ்சம் நல்லா கவனிக்க. மந்தையின் அருகே, மந்தைக்குள்ள இருக்கிற ஆடு இல்லை இது. ஹலோ, மந்தைக்கு உள்ள இல்ல, இன்சைடு இல்ல, அவுட் சைடு. மந்தைக்கு உள்ள இல்ல, மந்தையின் அருகே அலைந்து திரிகிற ஒரு மணவாட்டி. நீ யாருமா இருக்க சொன்னா? That means you are very close to the kingdom of God, but you are not inside the kingdom of God. நீ தேவராஜ்யத்தின் அருகே இருக்கிறாய், உள்ளே இல்லை. மதியினம் அல்லவா சார்? ஸ்கூலுக்குள்ள இருந்தாதானே பாடம் சொல்லி கொடுப்போம். வாத்தியா, நான் ஸ்கூல் ஓரம்லாம் போயிட்டு வருவேன்னா உனக்கு யாரு டெஸ்ட் வைப்ப, எக்ஸாம் வைப்ப, நீ எப்படி படிப்ப? சபை ஓரத்துல, சபைக்கு வெளியே நீ விசுவாசியா இருந்தா என்ன புண்ணியம்? நீ கர்த்தருக்கு வெளியே இருந்தா என்ன புண்ணியம்? நிறைய பேர் தொட்டுக்காம தொடாம இருப்பாங்க. அப்படியே வருவாங்க, ஒட்டும் ஒட்டாம, தொட்டும் தொடாம, பட்டும் படாம இருப்பாங்க. உள்ள வரமாட்டாங்க, அந்த ஜபஜீவி ஆழத்துக்குள்ள வரமாட்டாங்க. அப்படியே சண்டேஸ் வருவாங்க, அப்படியே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவ்வளவுதான், முனையில இருப்பாங்க, அவ்வளவுதான், போயிடுந்தாலும் உள்ள இன்டீரியர் ஆக மாட்டாங்க. அம்மா, கடலின் கரையிலே இருந்தால் உனக்கு கிளிஞ்சல்கள் தான் கிடைக்கும், கடலுக்குள்ளே முத்துக்கள் உனக்கு கிடைக்கும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. நீ வெளியே ரவுண்ட் அடிக்கிற ஆளா இருந்தா நீ கிளிஞ்சலை தான் பொறுக்கிட்டு போகணும். உள்ள சிரமம் எடுத்து அந்த ஸ்பிரிட்டுக்குள்ள போகணும், ஜபஜீவியத்தின் ஆழத்துக்குள்ள போகணும், ஊழியத்தின் ஆழத்துக்குள்ள போகணும், ஃபாஸ்டிங் பிரேயர் டீப்புக்குள்ள போகணும். ஏன் ஆழங்களில் ஏராளமான அதிசயங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது ஆழங்களில் அதிசயங்கள் உண்டு. அப்போ நம்ம எங்க போனோம்னா மந்தையின் அருகே இருக்க கூடாது. எங்க போனோம்? சத்தமா சொல்லுங்க, சபை சத்தமா சொல்லட்டும். மந்தைக்கு உள்ளே, நாட் அவுட் சைட், இன்சைட், உள்ள. இந்த மணவாட்டி சொல்றான், நீர் எங்கே மேய்க்கிறீர்? எங்கே தேவன் தம்முடைய மந்தை எங்கே மேய்க்கிறார்னே மணவாட்டிக்கு தெரியலன்னா லட்சணம் பாருங்க. எங்கே மேய்க்கிறீர்? மதியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? நான் மந்தைக்கு, உங்களுடைய தோழரின் மந்தைக்கு அருகே நான் திரிவது என்ன? உன்னை யார் திரிய சொன்னது? சபையே, நீ சபைக்கு வருகிறாய். நீ ஒருவேளை ஆளாக சபையில் இருந்து உன் உள்ளத்திலே சபை விட்டு தூரமாக இருக்கிறாயா? ஆளாக திருச்சபைக்கு வந்துவிட்டு உன் உள்ளத்திலே நீ ஜபத்திலும் பிரசங்கங்களிலும் ஆராதனைகளிலும் நீ தூரமாக இருக்கிறாளா? இந்த செய்தியின் வழியாக, ஆண்டவரே, நான் உம்மை விட்டு தூரமா இருக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, பரலோகத்துல ஒரு ஓரத்துல இடம் கிடைச்சா எங்களுக்கு போதும். பரலோகத்துல ஓரம் இல்லை, அத்தனை சென்டர் பிளேஸ் தான். பரலோகத்துல ஓரம், சென்டரு, அப்புறம் ரொம்ப ரொம்ப சென்டர்லாம் இல்லை. ஒரு ஆள் அப்படிதான் சொன்னாரு,
ஏங்க என் பொண்டாட்டி கோயிலுக்கு போகிற அவன் முந்தானி பிடிச்சிட்டு நானும் போய் சேர்ந்துருவேன். சரி, பரலோகத்துக்கு போகும்போது புடவை கட்டிட்டா மூட்டாமா முந்தானி பிடிச்சிட்டு போகிறது. அதுதான் அந்த பூலோக மேடியெல்லாம் போய் அந்த வாசனையே போய் விண்ணகர் சாயல புடவை கட்டுற சிஸ்டம் இருக்க. புடவையை கட்டிட்டு போறதுக்கு அது மகிமையின் ரூபம் அல்லவா? அது கர்த்தருடைய சாயல் அல்லவா? அது கர்த்தரை போல மாறிவிடுகிறது அல்லவா? அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அவரை காணும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை காண்போம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. அதனால ஓரத்துல இடம் கிடைக்காத எங்களுக்கு, முந்தாணி கூடமா கிடைக்காது, யாரையாவது பிடிச்சிட்டுமா போக முடியாது. அதுமாரிலாம் பரலோகம் அவ்வளோ சீப்பஸ்ட் இடம் கிடையாது. அது வீதியெல்லாம் சுத்தம் பொருளாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்கா. என் வாழ்வின் இயேசுவுக்கா வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் இது அதிசயம்தானே. இது உண்மைதானே. இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜெயமானார். பரலோகத்தில் சந்தோஷமும் சமாதானமும் என் உயரத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உயரத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் பைகளெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் பைகளெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என். அருமையான ஐயா, அருமையான அம்மா, நீ மந்தையின் அருகே இருக்கிற ஆளா இருக்கக்கூடாது, மந்தைக்கு உள்ளே. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நீ மந்தை அருகே அல்ல மந்தைக்குள்ளே இருப்பேன். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. பேதுருவை குறித்து சொல்லுகிறது, அவன் தூரத்திலே பின் சென்றான். அப்படி இருக்க கூடாது. பாருங்க, பின் செல்லுகிறான், ஆனா ஒரு கேப், ரொம்ப தூரம். நிறைய பேர் அப்படித்தான் பின் செல்றாங்க, ஆண்டவர் பின் செல்றாங்க, ஆனா ரொம்ப தூரமா பின் செல்றாங்க. சர்ச்சுக்கு வராங்க, ஆனா சர்ச்சுக்கு உள்ள இல்லை. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இல்லை. அது ஒரு ஆசீர்வாதம் வர சார். நீ சபைக்குள்ள உன் சரீரம் மாத்திரம் இங்க இருக்கக்கூடாது, உன் மனமும் உன் உள்ளமும் உன் சிந்தையும் உன் யோசனையும் கர்த்தரோடு கலந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் நீங்க ஒரு வெற்றி உள்ள ஆளா இருக்க முடியும். அடுத்ததாக உன்னத பாட்டு 1:6. அவருடைய மதியினம் என்ன? சீக்கிரம் வாசிக்க பார்க்கலாம், நான் முடிக்கிறேன். உன்னத பாட்டு. நான் கருப்பா இருக்கிறேன் என்று பாராதீங்கள். வெயில் என் மேல் பட்டது. தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாய் இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள். என்னை திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியாய் வைத்தார்கள். சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. இது ஊரெல்லாம் காத்துச்சா, தன்னை காக்கலையா அந்த அம்மா? மதியத்தை பத்திங்களா? இது ஊர் தோட்டத்தை எல்லாம் இந்த அம்மா காத்தாங்களா, தன் சொந்த தோட்டத்தை என்ன செய்யல? இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு ஏற்றுக்கொள்ள இன்னொருத்தன் சொல்லிட்டு இந்த அம்மா ஏத்துக்கவே இல்லை. கடைசி வரை மற்றவங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்து சொல்லிட்டு இதுக்குள்ளைங்க சபைக்கே வர மாட்டேன். சோத்திரம். ஊர் உலகத்தை பற்றி எல்லாம் தரிசனம், தன்னை பற்றி தரிசனம் இல்லை. எனக்கு ஆண்டவர் அமெரிக்காவை அப்படியே காட்டுகிறார். மூட்டை காட்டினார ஒரு நாளாச்சும். எனக்கு ஆண்டவர் உகாண்டாவை காட்டுகிறார். உன்னை காட்டினாரா? முதல்ல தரிசனத்திலே பெரிய தரிசனம், நான் யார் என்று அறிந்து கொள்வதுதான். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக.
அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீ வேற தரிசனத்தெல்லாம் பாரு. உன்னை யார் வேண்டான்னா உன்னை பத்தி முதல்ல தரிசனம் பாரு, உன் பிள்ளைய பத்தி முதல்ல தரிசனம் பாரு, உன் வீட்டை பத்தி முதல்ல தரிசனம் பாரு. முதலாவது தன்னை குறித்த ஒரு தரிசனம் இருந்தால் அப்படிப்பட்டவள் தான் உலகத்தின் தரிசனங்களை காட்டுவார். சபையே, அன்பாய் வேண்டுகிறேன், உன் ஊழிய ஸ்தலம் முதலாவது உன் வீடு என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு ஊழிய மேடை முதலாவது வீடு. ஆண்டவர் சொன்னார், எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஆகவே உங்கள் குடும்பத்தை குறித்து முதலாவது திட்டம் வையுங்கள். உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது. நம்முடைய கண்களில் இருக்கிற உத்தரத்தை விட்டு விட்டு பிறருடைய கண்ணில் இருக்கிற தூசியை பார்க்கிறது என்ன? மணவாட்டியின் மதியினம் என்ன? அவள் பிறர் தோட்டத்தை எல்லாம் கண்ணும் கருத்துமாய் காத்தாள், ஆனால் தன்னுடைய தோட்டத்தை என்ன செய்யவில்லை. இது மதியினம் அல்லவா? இது குறைச்சல் அல்லவா? இது ஒழுங்கீனம் அல்லவா? ஆகவே தயவு செய்து நாம் நம்முடைய குடும்பங்களில் எழுப்புதலை அடைவதற்கு நாம் காரணமாய் இருப்போம். நம்முடைய குடும்பத்திலே கிறிஸ்துவை கொண்டு வருவோம். நமக்குள்ளாய் கிறிஸ்துவை ஆழமாய் வேறிடுவோம். அப்போதுதான் நம்மை கொண்டு தேசங்களை அசைப்பார். கைதட்டி கர்த்தரை நாம் சோதரிப்போமாக. அல்லேலூயா. சில நேரத்தில் இந்த ஊழியர்களுக்கு இந்த மதியம் வந்துருது, சில விசுவாசிகளுக்குள்ள இந்த மதியம் இருந்துச்சு. மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அவங்களுடைய குடும்பங்களுக்கு சொல்லாமல் போயிடுவாங்க. என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், பிறருக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரத்தை தன்னைத்தானே அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்த முயற்சிக்கிறேன். ஆகவே நாம் ஆண்டவர் சொன்னார், நீ பரலோகத்துக்கு நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட இருக்கிறவளை ஆயத்தப்படுத்து, நீயும் என்ன செய், ஆயத்தப்படு. அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே நாம் மணவாட்டி மதியினம் என்ன? மற்றவருடைய தோட்டத்தை எல்லாம் காத்தால், ஆனால் தன்னுடைய தோட்டத்தை என்ன செய்யவில்லை. மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அடிச்சு சுவிசேஷம் சொல்லுவாங்க, ஆனால் தான் பிள்ளை இன்னும் இந்துவாக தான் இருப்பான், தான் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படல, தான் பிள்ளை இன்னும் சபைக்குள்ள வரல, தன்னுடைய பிள்ளை அந்த பாரம் அழுகணும், போராடணும். என் பாரம் என்ன தெரியுமா? நம்முடைய சபையில் இருக்கிற எல்லாரும் குடும்பமாய் திருச்சபைக்கு வர வேண்டும். போதும், மொத்தையா வந்தது போதும், 2 பேரா வந்தது போதும். ஆண்டவரே, இனி வரும் நாட்களில் நான் அப்படி அல்ல, என் முழு குடும்பத்தோடும், கைதட்டி கர்த்தரை சொல்லுங்க, முழு குடும்பத்தோடும் நானும் நிச்சயமாவோம் என்றாலும் கர்த்தரையே சேவிப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அருமையானவர்களே, உங்களை காயப்படுத்த கஷ்டப்படுத்த நான் இந்த வார்த்தையை சொல்லவில்லை, வசனத்தில் இருக்கிறதை எடுத்து சொல்லுகிறேன். மணவாட்டி தன்னை காக்க மறந்தால் அது பெரிய குற்றம் அல்லவா? நேரம் முடிகிறது. 2 காரியத்தை மாத்திர வார்த்தையை சொல்லிவிடுகிறேன். உன்னதப்பட்ட 5:3 பாருங்க. என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்ப உடுப்பேன், என் பாதங்களை நான் கழுவினேன், என் பாதங்களை நான் திரும்பவும் எப்படி அழுக்காக்குவேன். கொஞ்சம் கவனிங்க. 2ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் நித்திரை பண்ணேன், என் இருதயம் விழித்திருந்தது, கதவு தட்டு நேசர் சத்தத்தை கேட்டேன், என் சகோதரியே பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே, கதவு திற, என் தலை பனியினாலும் என் தலைமுறை இரவில் பையும் தூரனால் என்ன செய்திருக்கிறது. நேசர் வெளியில நனைகிறார். கொஞ்சம் கவனிக்கணும் ப்ளீஸ், மதியம் கவனிங்க. நேசர் வெளியில என்ன செய்யறாரு, நனைகிறாரு. இந்த அம்மா, நான் எப்போ வந்து கதை திறக்கிறது, நான் எப்படி வந்து இப்போ கதை திறக்கிறது, நான் எப்போ வந்து கதை திறக்கிறதுன்னா வெளியில அவர் நனைகிறாரு, ஒரு கவலையே இல்லையா? நிறைய பேருக்கு ஆண்டவரை பத்தி கவலையே இல்லை, ஆண்டவருடைய காரியங்களை குறித்து கவலையே இல்லை. நீ நனைஞ்சா என்ன, நனையாட்டா, நான் நனையாம உள்ள இருந்தா அவர் நனைகிறாரு. இந்த அம்மா சொல்றது, நான் எப்படி அழுக்காக்குவே, நான் எப்படி அழுக்காக்குவே. அவர் உள்ள வெளியே நனைகிறார். நிறைய பேருக்கு ஆண்டவருடைய பாரம், ஆண்டவருடைய அந்த காரியம் புரியவே மாட்டேன்னு. சோத்திரம். என்ன சத்தியம் கேட்டாலும் என்ன காரியம் கேட்டாலும் அவங்க சொல்றதே தான் சொல்லிருப்பாங்களே ஒழிய கர்த்தர் சொல்றது ஒன்றும் அந்த மண்டையில ஏறல. சோத்திரம். கர்த்தர் வெளியிருந்து கதறி சொல்ற, அம்மா என் தலை நனையுதுமா, நம் பனியினாலும் மழையினாலும் நினைகிறேன், கொஞ்சம் தரையம்மான்ற திறந்தாத்தான் என்னவா இந்த அம்மாவுக்கு. இது இங்கிருந்து ஒரு காரணம் சொல்ல, நான் எப்படி திறப்பேன், நான் எப்படி திறப்பேன். இது மதியம். அருமையானவர்களே, ஆண்டவருடைய காரியத்தில் அசதியா இருக்கக்கூடாது. தேவனுடைய காரியத்தில் நம்ம இந்த வருஷத்துல சுறுசுறுப்பா இயங்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் அறிந்து ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் செய்வீர்களா? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களா? அப்படி படுத்தணும்னு சொல்றவங்க கைதட்டி கர்த்தரை சோதனைக்கு பார்க்கலாம். நான் தேவனுடைய நீங்க மகிமைப்படுத்தணும், நீங்க ஒரு ஊழியத்தை செய்யணும், தேவ சித்தத்தை நிறைவேற்றணும், தேவனுடைய தாகத்தை தீக்கணும். கடைசியா ஒண்ணு சொல்லிடுறேங்க. உன்னதப்பட்ட 5:6 பார்த்தீங்கன்னா 7வது குறிப்பு, காலம் கடந்து தேடுகிறாள். காலம் கடந்து ஏதாவது சொல்லுகிறது. கதவை அந்த அம்மா வந்து திறந்தாங்களா, நேசரோ போய் விட்டா. நேசரோ இருக்கும்போது திறக்கல, இந்த அம்மா போயிட்டதுக்கு அப்புறம் திறக்குது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அழுகுறாங்க.
அம்மா உனக்கு சத்தியம், இது கிருபை. ஆண்டவர் கிருபையின் காலத்துல வச்சிருக்கிறார். சோத்திரம். இப்ப நீ எவ்வளவு அழுதாலும் ஜெபம் கேட்கப்படும். நீ எவ்வளவு ஆண்டவரேன்னு சொன்னாலும் பாவம் மன்னிக்கப்படும். ஆனால் ஒருவர் பூட்டக்கூடாத, ஒருவர் திறக்கக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. இதோ காரில் பூமியை மூட வருகிறது. இருள் சூழும் காலம் வருகிறது. கதவுகள் அடைக்கப்படுகிற ஒரு காலம் வருகிறது. ஓ உபத்திரவ காலம் இதோ வருகிறது. நேசர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த கிருபையின் காலத்துக்குள்ளாகவே நாம் கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சபை கரந்தட்டி கர்த்தரை துதிப்பதாக. ஓ கிருபையா இருக்கும் பொழுது, கிருபையா நேசரை அழைக்கும் போதே நாம் அவரை கூப்பிட வேண்டும். கவனிங்க, ரொம்ப நேரம் அந்த கிருபை நேரத்தை கொடுக்க மாட்டார். ஒரு சர்டன் பீரியட் தான். அதுக்கப்புறம் அவர் கடந்து போய் விடுவார். அவர் கடந்து போனதுக்கு அப்புறம் கண்ணீர் விட்டு தேடினாலும், கதறி அழுதாலும் அந்த நேசரை நீ காண முடியாது. இதுவே ரட்சண்ய காலம், இதுவே அனுக்கிரக காலம். இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால், இன்னும் இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால், இன்னும் நீங்கள் இப்படிப்பட்ட மதியினத்தில் சிக்கி இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மதியினத்தை அகற்றுவார். சபை எழுந்திருப்பதாக. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் மதியினங்களை எங்களை விட்டு அகற்றும். எங்களை உடைய பிரசன்னத்துக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளும். நாம் ஒரு சிறிய ஜெபம் செய்து இந்த ஜெபத்தை முடிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். ஹalleluya. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பலவுண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பலவுண்டு. ஆரோன், தாவீது, சவுல் போன்ற எல்லாரும் மதியினங்களால் தங்கள் விலையேற பெற்றவளை இழந்தார்களப்பா. அதுபோல நாங்கள் இழந்து விடாதபடி எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்குள் இருக்கிற எல்லா ஒழுங்கின்மைகள், புத்தியினங்கள்,
மதியினங்களை, எல்லா foolishness இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் நீ சுட்டெரிப்பினாய். ஐயா, எங்களுக்கு தெரியாம என்னென்ன கிடக்குதோ உமக்கு தெரியும்ப்பா. எங்க கண்ணுக்கு தெரியாதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். I surrender Lord. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya. அவரை சுத்தப்படுத்தியிருக்கிறார். என் பிள்ளைகள் மதியினங்களை அகற்ற ஜெபித்திருக்கிறார்கள். மதியினங்கள் நீக்கப்பட்டு ஒவ்வொரு வெற்றியுள்ள வாழ்வதை செய்யும். இப்போது யார் யார் வேதனையோடு, கஷ்டத்தோடு, பண குறைச்சலோடு, பலவிதமான இடர்பாலோடு, சஞ்சலோடு யார் யார் நின்று கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுதே உடைய ஆசீர்வாதத்தின் நதி அவர்கள் புறப்பட செய்கிறார்கள். சபை மக்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வார்கள். இந்த குறிப்பை, இந்த செய்தியை மறந்து விடாதபடி இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.